ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா ஒவ்வொரு ராசிக்கான தேவ ராசிகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது? இதுக்கு காரணம் என்ன? ஏன் ஒரு இடத்துக்கு ஒரு இலக்கு வைக்கிறாங்கன்னா, அது அடையவே முடிய மாட்டேங்குது. ஏதாவது தடைகள் வந்துருது. இதுக்கு காரணம்லாம் என்னங்கய்யா? அ எப்பவுமே போர் தளபதி, போர் தலைவன், ம். வழிநடத்துபவர் அவர்கள் பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது. அது மகரத்துக்கு பொருந்தும். ஏன்னா, காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் கர்ம வீரன்னு பேர். ம். அப்ப அதை நடத்தும்போது கர்மத்துக்கு பொறுப்பேத்துக்கும்போது நெறைய ஹர்டில்ஸ் வரத்தான் செய்யும். ஆனாலும் இவர்கள் சமயோசித புத்தியினாலேயும், சூழ்நிலை மாற்றங்கள்னாலும் வாழ்க்கையில வெற்றி பெறுவோர். அதிர்ஷ்டசாலிகள்னே சொல்லலாம். 10 விட என்னங்க முக்கியம் இருக்கு? வாழ்க்கையில 10 தான் பெருசு. கரெக்ட்டு தான். நிம்மதி இல்லைங்களா ஐயா? நிம்மதி என்பது இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்தஸ்தை வைத்து நாம திருப்திப்பட்டுக்கணும். இப்ப நமக்கு ஒரு பட்டம் கிடைக்குது, நமக்கு ஒரு புகழ் கிடைக்குது. அதனால நமக்கு ஒரு ஒரு கோல் செட்டிங் ம். நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் ம். அப்படின்னு எடுத்துக்கணும். இது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 3வது மனுஷங்க கிட்ட கிடைக்கிற மரியாதையும், ரெஸ்பான்சிபிலிட்டி சொந்த வீட்ல அதாவதுங்க, இப்ப நீங்க மைனஸா சொல்ற விஷயம் பூராமே எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சின்ன சின்ன சிற்றின்ப விஷயங்களும், சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்களும் தான் நீங்க ஃபெயிலியர்ன்னு சொல்றீங்க. ம். ஆனா, அவங்க அவங்களுக்கு அது வீக்னஸா இருக்கு. அதனால அவங்க புலம்புறாங்க. ம். ம். உண்மையிலேயே அவங்க சாதிக்கிறாங்க. எதுல? அவங்களுடைய திறமைகள்லயும், அவங்களுடைய வேலையிலயும், முன்னேற்றத்திலயும் சாதிச்சிடுறாங்க. ஆனா, உறவுகள் கிட்ட தோத்துடுறாங்க. அதைத்தான் நீங்க இப்ப கண்டிப்பா. எல்லா கமெண்ட்ஸ் மூலமா கேட்டு ஆமா. நமக்கு சொல்றீங்க. நெறைய பேர் போடுறதே ஆமா. அதான். அதுக்கு காரணம் என்னன்னா, 3ஆம் இடம் தானே மனசு. ம். அது மீன ராசி. அது நீர் ராசி. அது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா வருது. அதனால பூர்வீகத்துல பிரச்சனை. ம். 9ஆம் இடங்கிறது குலதெய்வம், பூர்வீகம், பாக்கியம், அதிர்ஷ்டம். இங்க எல்லாம் சத்ருவா விளையாடுறாங்க. அதாவது பங்காளி சண்டை, போட்டி, பொறாமை இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தடைக்கல். அப்ப இவங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் அப்படின்றது 3ஆம் இடமே 12ஆம் இடமா வர்றதுனால, அந்த சூழல் முயற்சிகள் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதில்ல. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா, உறவு சார்ந்த விஷயமும், நண்பர்கள் விஷயம் எப்படிங்க? 11ஆம் இடம் நண்பர்கள். ம். அது சந்தோஷத்த குடுக்கறது. அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கு. காலச்சக்கரத்துக்கு 7ஆக இருக்கு. ம். அதனால அது இவங்களுக்கு மகிழ்ச்சி தரும். ம். நண்பர்களால் வெற்றி, நண்பர்கள் உபயோகம் அப்படிங்கிறதுல எல்லாம் மகிழ்ச்சி தரும். உறவின் வகையில தோத்தவங்க நண்பர்கள் வகையில தங்களை ஆசுவாசப்படுத்திக்குவாங்க. சிறப்பு, சிறப்பு. அருமையா சொன்னீங்க. அதே மாரி தொழில், வேலையில எத சார்ந்து இருக்குங்க? இவங்களுக்கு சமூகம் சார்ந்த தொழில்கள். இப்ப ஏ டூ இசட்ன்னு சொல்றாங்க இல்லையா? ம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு எல்லா விதத்திலயும் சமுதாயத்துக்கு என்னென்ன தேவையோ, அது சார்ந்த தொழில்கள் அத்தனையுமே பொருந்தும். ம். அத பிரம்மாண்டமா செய்யக்கூடிய ஆற்றல் பெறும். ம். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். ம். சுவாதி. 2ஆம் இடத்துல சதயம். 6ஆம் இடத்துல திருவாதிரை. இந்த ராகுனுடைய பிரம்மாண்டம் என்ன பண்ணும்? பெரிய லெவல்ல பல்கா செய்றத காட்டும். ம். அதனால தொழில் பலம் பெற்றவர்கள் இவங்களுக்கு காற்று ராசியாக அமைகிறது. ம். இந்த 2, 6, 10ங்கிறது காற்று ராசியாக அமைகிறதுனால நல்ல வளர்ச்சிகள் கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ நுணுக்கமான இப்போ இஸ்ரோ மாதிரியான இஸ்ரோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை கம்பெனிங்க ஆர்டர் எடுத்து வேலை செய்யும். ம். உதிரி பாகங்கள் தயாரிப்பு, சப்ளையிங், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸு, இந்த சோலார் பிளான்ட்டு இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா காற்று சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலும். ம். ஸ்பேஸுங்கிறதும் காற்று தான், ஆகாய விமானம்ங்கிறதும் காற்று தான். அதாவது ஏரோட்ராம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இத்தனைக்கும் இவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ராகுன்றது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் மிலிட்ரி இதுக்கெல்லாம் சம்மந்தப்படுது. ஸோ அது சார்ந்த பெரிய பெரிய லெவலில் இவங்க தொழில் பண்ணுவாங்க. அதே மாதிரி குரு ஐடி லைன், அதாவது இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ம். மார்க்கெட்டிங்கு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2, 6, 10 2ஆம் இடம் அப்படின்றது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். அப்ப காலச்சக்கரத்தினுடைய 3, 7, 11 அப்படின்ற டாபிக் என்ன அப்படின்னா,
எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட், சப்ளையிங், டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளை பண்ணுறது, இதுக்கெல்லாம் இவங்க தான் அத்தாரிட்டி. பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? அதே தான், இதே தொழில் பலத்துக்கு சார்ந்தே பொருளாதாரம் டெவலப் பண்ணிடுவாங்க. பிரம்மாண்டமாக ஒரு சேகரித்து சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து சேர்த்துறவங்க இவங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து யோகம்னு சொல்கிறேன். அதாவது தன் அளவில் ஒரு மிகப்பெரிய பலம் வந்து இவங்க கையில் இருக்கிற கேஷு. இவங்க இந்த கேஷ் வந்து ஸ்டெடியாக இருக்கும், ஸ்திரராசி. 2ஆம் இடம் வந்து ஸ்திரராசி. வேலை வேணா மாறிட்டு இருப்பாங்க. 6ஆம் இடம் உபயராசி. நிலையனா ஒன்று தான். ஆமாம். அதே மாதிரி மேலே மேலே இன்க்ரிமெண்ட் இல்லாமல் மாறவே மாட்டாங்க. அடுத்தடுத்த உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து சரராசி. அந்தஸ்து ப்ரொமோஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இவங்களுக்கு வீடு கட்டினதுலேருந்து ஆபரணங்கள், இப்போ வீட்டில் கோல்டு அது இது வாங்கிறதுலேருந்து, புரட்டாதி வந்து 2ஆம் இடத்துலையே இருக்குது குருவுடைய நட்சத்திரம். அதனால் நிறைய சேமிப்புகள் இருப்பாங்க, நிறைய பாண்ட்ஸ் வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பலவீனம் எதை பார்க்குறீங்க? சொந்த பந்தம் தான். அம்மா, அப்பா, பையன் அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். 8ஆம் அதிபதி சூரியனாக வர்றாரு, 7ஆம் அதிபதி சந்திரனாக வர்றாரு. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அம்மா, கல்யாணம் பண்ண பிறகு மனைவி. அப்புறம் செவ்வாய் வந்து பிரச்சனையாக இருக்குது. செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றாரு, 11ஆம் வீட்டுக்கு பாதகாதிபதியாக வர்றாரு. அதனால் இளைய சகோதரன், தம்பி, தங்கை இந்த மாதிரி இதில் வந்து மனசு சஞ்சலப்படுற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. இவங்க டெடிக்கேஷனாக இருந்தாலும் கூட அந்த பக்கம் இருந்து சப்போர்ட் இல்லைங்கிற ஒரு குறைபாடுகள் இருக்கும். இதுதான் பலவீனம். அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்லது. ரொம்ப ஈடுபட தேவையில்லை. ரொம்ப எதிர்பார்த்துட்டு என்ன நான் வந்து நம்புற அளவுக்கு அவங்களும் இருப்பாங்கன்னு ஆரம்பத்தில் எதிர்பார்த்துட்டு அப்புறம் ஏன் வருத்தப்படணும்? அவங்க அவங்க ஃப்ரீவில்லில் அவங்க நட்பை வளர்த்துட்டோம். அவங்களும் நம்மளுக்கு என்ன உதவி நினைக்கிறாங்களோ அது முடிஞ்ச அளவுக்கு செய்யட்டும்ன்ற அந்த மனோபாவத்தில் வரணும். நான் இவ்வளவு செஞ்சேன், அவங்க இவ்வளவு செய்யணும்னு அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். சிறப்பு. அதே மாதிரி பலம்னு என்ன பார்க்குறீங்க? அந்தஸ்து, கௌரவம், டெடிக்கேஷன், ஒர்க்கு எல்லாமே பலம்தான். சமூக பார்வை அதெல்லாம் பயந்தான். யாராவது உதவி கேட்டாங்கன்னா போய் இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்க இவங்க தான். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடித்தவர்களாகவும் இருப்பாங்க. அதிர்ஷ்டத்தில் மெயினாக அவுட் சைடு ஃபேமிலியை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா இவங்க தான் அங்கே ஹீரோ. சிறப்புங்க. இன்னொரு கொஞ்ச நாளில் குரு பயிற்சி வர ஆறாரு. ஸோ இந்த குருவினால என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது? வேலை நல்லா இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பணம் வரவு செலவு நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமண விஷயங்கள் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். உறவுகள் வந்து பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் கூட ஒன்று சேர்கிற வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்ததெல்லாம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. புத்திர பாக்கியத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கோச்சாரம் இப்போ மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 3ஆம் இடத்தில் பராக்கிரமஸ்தானத்தில் சனி, 7ஆம் இடத்தில் குரு. அதே மாதிரி டிசம்பருக்கு மேலே 12ல் போகிறார் ராகு. எல்லாமே சாதகம். சிறப்பு. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க.